அண்மை செய்தி. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தேமுதிக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சிஏஏ பற்றி வேறு என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்? பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில மதத்தால், மொழியால், ஜாதியால், உணர்வால் என நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையாக இணைந்து உலகையே கலாச்சாரம் நிறைந்த நாடாக மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழும் இந்த வேளையில நமது இந்திய நாட்டினுடைய குடியுரிமை சட்டம் என்கிற சட்டத்தின் மூலம் மக்களை பிளவுபடுத்துவதையோ பிரிவினவாதத்தை ஏற்படுத்துவதையோ தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்றைக்கும் ஏற்காது எனவும் இங்கு வாழக்கூடிய அனைத்து மக்களும் சம உரிமையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவது மிக முக்கியமான ஒன்று எனவும், எனவே இந்த சட்டத்தின் முழு விவகாரத்தையும் அனைத்து மக்களுக்கும் எளிதாக புரியும் வண்ணம் சட்டத்தில் நிச்சயம் பாதுகாப்பு இருக்க வேண்டும் எனவும், உத்தரவாதத்தை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் எனவும், தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல அனைத்து மக்களிடையேயும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், மேலும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய தன்மை மற்றும் வழிமுறைகளையும் எப்படிப்பட்ட சட்டங்களை அறிவிக்க போகிறார்கள் என்றும், அதை எப்போது அமல்படுத்த போகிறார்கள் என்றும், இந்த சட்டம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்றும் வெளிப்படையாக வெள்ளை அறிக்கையை மத்திய அரசு விளக்கம் தர வேண்டும் எனவும், அப்போதுதான் இந்த சட்டம் ஏற்புடையதா இல்லை என தெரிந்து கொள்ள முடியும் எனவும், அதுவரை இந்த சட்டத்தை தேமுதிக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல தேமுதிகவை கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள் ஈடுபட்டு கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு அதிமுக ஒரு பக்கம் முயற்சித்து வரக்கூடிய நிலையில் 2 கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கின்றன. 3வது கட்ட பேச்சுவார்த்தை அதிமுகவுடன் மேற்கொள்ள வேண்டும். அதே சமயம் பாஜகவும் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவுக்கு எதிராக தற்போது இந்த அறிக்கையை பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டிருப்பது நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணிக்கு செல்ல போகிறது என்பது தொடர்பான ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கவும் தேமுதிக திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.